ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டுக்காக கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை நாமத்தில் வாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திர நாமத்தை உயர்த்துகிறேன். கர்த்தருக்கு மையம் உண்டாகட்டும். நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த கர்த்தாவா மலைக்கு அமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு முதல் தேதிக்காக உமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு கொடுக்கப்போகிற கர்த்தா வாக்குத்தத்த வார்த்தைக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசும்படி நான் வாஞ்சிக்கிற ஆண்டவரே, நீர் பேசுவீராக. இன்னைக்கு கர்த்தர் கொடுக்க போகிற வார்த்தைக்கு ஆஸ்வதிக்கும்படி செபிக்கிற கர்த்தாவே, கர்த்தர் கேட்கிற மக்களை பலப்படுத்தி உயர்த்தி கர்த்தாவை மேன்மைப்படுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற ஆண்டவரே, அந்த வார்த்தை வெளிப்படும்படியா செபிக்கிறேன். அக்கினி எங்களை மூடி மறைத்து கர்த்தா உயர்த்த பொருளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தா ஜனவரி மாதம் கர்த்தாவே இந்த முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்திற்காக, ஒவ்வொரு வாலிபருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கு கர்த்தாவே இந்த ஆண்டு சமாதானம் பெருகும்படியாய், மகிழ்ச்சி உண்டாகும்படியாய், ஆசீர்வாதம் பெருகும்படியாய் யாவரையும் வாழ்த்தி செபிக்கிற கர்த்தாவே, கர்த்தர் எழுந்து கர்த்தாவை ஆஸ்வதிக்கும்படியா செபிக்கிற என் தேவன் நடச்சுவீராக. ஒரு குடும்பத்திற்கு கர்த்தாவே நன்மைகள் பெருகும்படி செபித்திருக்கிற கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. நீ நடத்துவீராக. செய்ய இறங்கட்டும். இயேசு ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரம். புதிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திர புதிய ஆண்டுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை மகிமைப்படும்படியாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நாமத்துக்கு ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரம் உண்டாகும்படி செபிக்கிறேன். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதாம், நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதாம், நாவாலே துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த முதலாம் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. நீ கொடுக்கப்படுற வேத வார்த்தைக்காய் ஸ்தோத்திர. கர்த்தர் பேசுவீராக. நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி செபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஏசாயா 27:3 வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். கை வைத்து ராமன் சொல்லுமா? இதன் வசனுடைய வாக்குத்தத்தம் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன். அதே என்ற வார்த்தை எதை குறிக்குது? சபையை குறிக்குது, மனவாட்டியை குறிக்குது, விசுவாசியை குறிக்குது, தேவ மக்களை குறிக்கிறது. அதான் வசனம் வாசிக்கிறோம். நான் அதை காப்பாற்றுவேன். அன்பு தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, ஊழியக்கார பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம். வருஷத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் பேசுற வார்த்தை என்ன? ஏசாயா 27:3 கர்த்தராகிய நான் ஒரு மனுஷன் அல்ல, உலகத்துக்குரிய பாத்திரம் அல்ல, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன். எதை? உன்னை காப்பாற்றுவாரு. கர்த்தர் பிள்ளையை காப்பாற்றுவார். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் சோர்ந்து போகாம இன்னும் உற்சாகமாக, இன்னும் மகிழ்ச்சியாக அவர் நாமத்தை உயர்த்த போறீங்க. கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா 27:3 கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன். கர்த்தர் பிள்ளைகளை காப்பாற்றுவாரு. தேவச்சனமே, பயந்து கொண்டிருக்கிற இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பயந்து இருக்க இந்த வருஷங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன். எதை? உன்னை.
அதை என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது, மனவாட்டியை குறிக்கிறது. அழைக்கப்பட்ட தேவச்சனமே, உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறாரு. உன் மனசுக்குள்ள 1000 போராட்டம் இருக்கும், நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னை காப்பாற்ற போறாரு. கர்த்தர் ஊழியத்தை காப்பாற்றுவாரு, கர்த்தர் குடும்பத்தை காப்பாற்றுவாரு, கர்த்தர் பிள்ளையை காப்பாற்றுவாரு, கர்த்தர் ஜீவனை காப்பாற்ற போறாரு. என்றைக்கும் அசைக்கப்பட்டு போகவே மாட்டேன். இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக அவர் நாமத்தை உயர்த்த போறோம். தேசத்திலே பஞ்சம் உண்டாகும், தேசத்திலே அழிவு உண்டாகும். நீ பயப்படாதே. ஒரு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? 27:3 கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன். எதைப்பா? ஒரு மிருகத்தையா, ஒரு பறவை அல்ல. உன்னை கர்த்தர் காப்பாற்ற. அதே என்ற வார்த்தை யாருக்கு? உன்னை காப்பாற்ற ஆண்டவர், நம்ம காப்பாற்ற கர்த்தராகிய நான். இந்த வார்த்தை யார் பேசுறாரு? கர்த்தரே பேசுறாரு. என்ன சொல்றாரு? கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன். எதை காப்பாற்றுவேன்? சபையை காப்பாற்றுவேன், விசுவாச மக்களை காப்பாற்றுவேன். நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? இயேசுவை நம்பி இருக்கிறோம். யாரை ஆராதிக்கிறோம்? இயேசுவை ஆராதிக்கிறோம். ஆகவே தேவச்சனமே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு உன் பிள்ளையை கர்த்தர் காப்பாற்ற போறாரு. உங்க பிள்ளைகளை கொடுத்து பயந்து கொண்டு இருக்கிற நீ உன் பிள்ளைங்க வேலைக்கு போவாங்க, படிக்க போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க. கர்த்தர் காப்பாற்ற போறாரு. கர்த்தர் காப்பாற்றுவாரா? தேவன் நிச்சயம் காப்பாற்று. பிள்ளைங்களா கர்த்தருக்காக ஓடி எழும்பி பிரகாசிக்க போறாங்க. அதான் வசனம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றுவேன். எதை? நம்முடைய ஜீவனை காப்பாற்றுற ஆண்டவர். அந்த வசனம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய அதை காப்பாற்றி. வாசிங்க பார்க்கலாம். அடுத்த வரியை வாசிக்கலாம். அடுத்த வரியை வாசிங்க. கர்த்தர் அடிக்கடி பாருங்க, அடிக்கடி உங்க வாழ்க்கையில பல சோதனை வரும், பல பிரச்சனை வரும், பல நெருக்கம் வரும், சோர்ந்து உட்கார்ந்துருவீங்க. கர்த்தர் சொல்ற அடிக்கடி, every moment, every time God will take care of you. தேவச்சனமே, ஒவ்வொரு நிமிஷம் நீ சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிற, ஜெபிக்க முடியாம சோர்ந்து போகிற, ஊழியம் பண்ண முடியாம சோர்ந்து போகிற, கலங்கி உட்கார்ந்து இருக்கிற, வசனவாசிகம் 27:3 கர்த்தராகிய காப்பாற்றுவது மட்டுமல்ல, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்ச போகிற. தண்ணீர் என்பது வல்லமையை குறிக்கிறது, தண்ணீர் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது, தண்ணீர் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாரு அடிக்கடி, every moment, every time, every month I will take care of you. கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. தேவச்சனமே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு இந்த ஆண்டு முழுதும் 12 மாசம் முழுதும் மகிழ்ச்சியா வாழ போகிற. கர்த்தர் சொல்ற வசனம் என்ன? கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன். அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருப்பேன். எத்தனையோ முறை சோர்ந்து உட்காரு, உடுத்து போக முடியாம இருக்கிற, கலங்கி உட்காரு. இயேசு கலகத்தை போக்க போறாரு. உன் துக்கத்தை இயேசு நீங்க மாற்ற போறாரு. எல்லாருக்கும் மத்தியிலே இந்த ஆண்டு முழுதும் மிகுந்த மகிழ்ச்சியாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போறீங்க, ஓடி உழைக்க போறீங்க. பலவீனமா படுத்திருக்கீங்க, எழுப்பி கர்த்தர் உட்கார வைக்க போறாரு. அடிக்கடி தண்ணீர் பாய்ச்ச போகிறேன். அடிக்கடி இந்த வார்த்தை எது? எவரி மூமெண்ட்ஸ். உங்க வாழ்க்கையில சோறு வரும், பிசாசு வேதனை கொண்டு வருவான், பிரச்சனையை கொண்டு வருவான். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு உன்னை கர்த்தர் பலப்படுத்த போறாரு. நீ வாழாக்கப்படாமல் தலையாக்கப்படுவே. எல்லாருக்கும் மத்தியிலே இயேசுவை உயர்த்த போறாரு, இயேசுவை பலப்படுத்த போறாரு, இயேசுவை சாட்சியா வைக்க போறாரு. நீ அவர் நாமத்துக்காக இரவு பகல் பார்க்காம ஓடி ஊழியம் செய்ய போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டு முழுதும் 25 ஆண்டு முழுதும் கர்த்தருக்கு ஓடிக்கொண்டே இருக்க போறேன். நீ என்றைக்கும் அசைக்கப்பட மாட்டேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தரோடு பேசுக சகோதரி, சகோதரி 24 முழுதும் நீ சோர்ந்து போயிட்டு கர்த்தனுக்கு பேசுற வார்த்தை 2025 வருஷத்துல கர்த்தரோடு பேசிட்டு இருக்கிறாரு. அடிக்கடி தண்ணீர் பாய்ச்ச. உனக்கு உன்னுடைய வறண்டு போயிருக்கிறதா? உன் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறதா? ஜெபிக்க முடியாம இருக்கிறியா? மனம் உடைந்து உட்கார்ந்து இருக்கிறியா? கர்த்தரோடு பேசுற வார்த்தை அடிக்கடி உனக்கு பலத்தை கொடுப்பேன், அடிக்கடி பலப்படுத்தி கொண்டே இருப்பேன். சாத்தானை சோதிச்சு கொண்டே இருப்பான், வியாதியை கொண்டு வருவான், கடனை கொண்டு வருவான், பிரச்சனையை கொண்டு வருவான். என்ன வந்தாலும் இயேசு கைவிடவே மாட்டாரு. கர்த்தர் வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்குது. ஆமென் சொல்லுவாயா? அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன். உன் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். கைவிட்டு ஆமென் சொல்லுவோமா? தண்ணீர் பாய்ச்சது மட்டுமல்ல, உன்னை கர்த்தர் உயர்த்த போறாரு. நீ வரம் பெற்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போற. கர்த்தருக்கு இந்த ஆண்டு கர்த்தருக்காக நீ ஓடி உழைக்க போற. கைவிட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணீர் பாய்ச்ச மட்டுமல்ல, அடுத்த வரியை வாசிக்கலாம். அதற்கு எதற்கு? சபையாகிய நமக்கு. அதற்கு என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது? நம்மை குறிக்கிறது, விசுவாச மக்களை குறிக்கிறது, ஊழியக்காரரை கர்த்தர் குறிக்கிறது. அதை தேவனுடைய திட்டம் என்ன? உன்னை கர்த்தர் கண்காணிக்கிறாரு, உன்னை கர்த்தரை பார்க்கிறாரு, கர்த்தரை விசாரிக்கிறாரு.
ஆண்டு படைத்த எல்லா படைப்பு மனுஷனுடைய படைப்பு தான் சிறந்த படைப்பு, உகந்த படைப்பு, உயர்வான படைப்பு. கர்த்தர் சொல்றாரு, அதற்கு வாசிக்கலாம், தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை எதை சபையாகிய நம்மை, விசுவாச மக்களை நம்மை, அதை வாசிக்கலாம், சேதப்படுத்தாதபடிக்கு. சேதப்படுத்தாதபடிக்கு. நீங்க பிளைட்ல பயணம் செய்வீங்க, கப்பல்ல பயணம் செய்வீங்க, டூ வீலர்ல பயணம் செய்வீங்க, கார்ல பயணம் செய்வீங்க, புறப்பட்டு போய் கொண்டிருப்பீங்க, சேதமடைய மாட்டீங்க. சாத்தா பெரிய சோதனையை கொண்டு வருவான், புயல் காற்றை கொண்டு வருவான், ஆக்சிடென்ட் கொண்டு வருவான், நீங்க சேதமடைய மாட்டீங்க. கைவட்டி ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டு நீ சேதமடையாம கர்த்தரை பாதுகாக்கப்படுற கர்த்தர் சேதமடையாதபடிக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவச்சனமே அக்கினி இறங்கிட்டு இருக்கு. இந்த வார்த்தை நீ கேட்க 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 மேல அபிஷேகம் இறங்கிட்டு இருக்கு. நீ சேதமடைய மாட்டே, நீ சேதமடைய மாட்டே, உன் பிள்ளைங்க சேதமடைய மாட்டாங்க, உன் குடும்பம் சேதமடையாது, உன் ஊழியம் சேதமடையாது, உன் உயிர் சேதமடையாது. கர்த்தர் காக்க வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கும் மேல கர்த்தர் அபிஷேகம் இறங்கிட்டு இருக்குது. கர்த்தருக்கு புதிய கர்த்தர் அபிஷேகம் மேல இறங்கிட்டு இருக்குது. 2025 வருஷம் கர்த்தர் இன்னும் உயர்த்த போறாரு. நீ சேதமடையாதபடிக்கு. தேசமெங்கும் புயல் காற்று வரும், தேசத்திலே பஞ்சம் வரும், தேசத்திலே உபத்திரம் வரும், தேசத்திலே பெருவல்ல வரும், பெருங்காற்று வரும். எது வந்தாலும் நீ சேதமடையாதபடிக்கு உன் கர்த்தர் காக்க வல்லவராக இருக்கிறாரு. உன் கர்த்தர் காப்பாரா? யாரை நம்பி இருக்கிற? கர்த்தரை நம்பி இருக்கிற. மனுஷனை நம்பல, பணத்தை நம்பல, இயேசுவை நம்பி இருக்கிற. நிச்சயம் வாழ்க்கையில நீ சேதமடையவே மாட்டே. உன் ஊழி சேதமடையாது. சாத்தா மந்திரத்தை வைப்பான், கிரிய பண்ணுவான், சில பிரச்சனை உண்டாக்கிட்டே இருப்பான். ஊழித்த உடைக்க, சபையை உடைக்க, வாழ்க்கை உடைக்க நீ சேதமடையவே மாட்ட. கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2020 வாக்குத்தத்தம் என்ன? எஸ்ஐயா 27:3 கர்த்தர் சொல்றாரு, நீ சேதமடையாதபடிக்கு வாசியுங்கள். எதை? சபையாகிய நம்மை, தேவ மக்களை, அதை இரவும் நைட் அண்ட் டே, இரவும் பகலும் காத்து கொள்வேன். ஐ வில் டேக் கேர், ஐ கீப் இட். காத்து கொள்ள போறேன். எத்தனை பேர் சுவாசிக்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் காத்து கொள்ள போறாரு. நீ பயந்து கொண்டிருக்கிற, டெங்கு காய்ச்சல் வருமா, டைபாய்டு வருமா, கால்ரா வருமா, பயந்து கொண்டிருக்கிற. ஆனா வசனம் என்ன சொல்லுது? இரவும் பகலும் நீ சேதமடைய மாட்டே. யாரை தொழுது கொள்றீங்க? கர்த்தரை தொழுது கொள்றீங்க. தேவச்சனமே, இந்த ஆண்டுல நீ பெரிய ஆபத்தை சந்திக்கக்கூடிய நாள் வரும், ஆனாலும் நீங்க சேதமடைய மாட்டீங்க. நீங்க போற பாதையில் கர்த்தர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறாரு. கைவட்டி ஆமென் சொல்லுமா? நிச்சயம் இந்த ஆண்டு முழுவதும் வார்த்தைகளை பலப்படுத்த போகிறது, உயர்த்த போகுது. எஸ்ஐயா 27:3 வார்த்தைகளை இன்னும் பலப்படுத்த போகுது. நீ ஆச்சரியப்பட்டு பிரமித்து அவர் நாமத்தை உயர்த்த போறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ சேதமடையாதபடிக்கு நான் இரவும் பகலும் காத்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் பயந்து கொண்டு இருக்கிறீங்க, வெள்ளம் வருமா, காற்று வருமா, புயல் வருமா, சுனாமி வருமா, எது வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் கைவிடவே மாட்டாரு. என்ன வசனம்? நீ சேதமடையாதபடிக்கு இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். ஐ வில் கீப் இட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கரியர் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. திரும்ப வாசிக்கலாம். எஸ்ஐயா 27:3 வருஷத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? 25 வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தராகிய நான் எதை காப்பாற்றுவேன்? உலகத்தை அல்ல, ஒரு பொருளை அல்ல, மனுஷ உயிரை கர்த்தர் காப்பாற்ற போறாரு. கர்த்தராகிய நான் அதை நம்மை காப்பாற்றி வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் உன்னை குற்றப்படுத்துவாங்க. கூட பிறந்தவங்க, நண்பர்கள், உறவினர்கள்லாம் கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. யார் என்ன கஷ்டப்படுத்தினாலும் உன்னை சேதமடைய செய்ய முடியாது. உன் தலைக்கு மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, உன் வயிற்றில் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. இன்னும் தேவருக்கு எழும்பி பிரகாசிக்கும் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, உன்னை கர்த்தர் காக்க வல்லவராக இருக்கிறாரு. உன் ஊழியத்தை யாருமே சேதப்படுத்த முடியாது. எந்த காரியம் வந்தாலும் உன் குடும்பத்தை உன்னையும் சேதப்படுத்தவே முடியாது. கர்த்தர் காத்துக்கொள்ள முடிக்கவர் ஆயத்தமாக இருக்கிறார். மகத்தான வாக்குத்தத்தம் என்ன? 2020 வாக்குத்தத்தம் என்ன? எஸ்ஐயா 27:3 என்ன வாசிக்கிறோம்? உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு தண்ணீர் பாய்ச்சுவேன், நீ சேதமடையாதபடிக்கு உன்னை இரவு பகலும் காத்து கொள்ள போறார். இந்த ஆண்டு உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. கைவெட்டி ஆமென் சொல்லுவாயா? நிச்சயம் நீ பயப்படாதே. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு உன் தலைக்கு மேல கத்தி வரலாம், உன் தலைக்கு மேல வெள்ளம் வரலாம், உன் தலைக்கு மேல மந்திரம் வரலாம். என்ன வந்தாலும் சரி, உன் ஜீவன் எடுக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. உன் ஜீவனுக்கு அதிபதி ஆண்டவர் தான், தேவன் தான். கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு மன தைரியமாயிருங்க சகோதரா, சகோதரியே.
பல வார்த்தை கேட்டிருக்கலாம் பைபிள்ல. கர்த்தர் கொடுத்த வருஷனுடைய வாக்குத்தத்தம் என்ன? 2025 வாக்குத்தத்தம் என்ன? ஏசாயா 27:3. நீ தொடர்ந்து வார்த்தையை படிங்க, தியானம் பண்ண கர்த்தரோடு பேசுவார். கர்த்தர் சொன்னார்களே, நான் உங்களை காப்பாற்ற போறேன். எத்தனை வருஷமா நீ பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் கிரியை செய்வாரா? கடந்த ஆண்டு 24 நீங்க ஜபிச்சிருக்கீங்க, உபவாசம் போட்டிருக்கிறீங்க, 25 கால வச்சிருக்கீங்க. கர்த்தர் உயர்த்த வல்லவரா இருக்கிறாரா? தேவன் நிச்சயம் வல்லவரா இருக்கிறாரு. இந்த வார்த்தை நிச்சயம் குடும்பத்தில் நீங்க படிச்சு கொண்டே இருங்க. உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக படிச்சு அனுப்புங்க. கர்த்தர் கிரியை செய்வாரு. உங்க பிள்ளைங்க வேன்ல போவாங்க, பஸ்ல போவாங்க, டூ வீலர்ல போவாங்க, நடந்து போவாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்க சேதமடையவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க காலேஜுக்கு அனுப்புவீங்க, பெண் பிள்ளைங்க மேல ஒரு பெரிய பயம் இருக்கும். கர்த்தர் பிள்ளைங்க யாரும் தொட முடியாது. ஒரு பெண் பிள்ளைங்க, ஒரு வாலி பிள்ளைங்க காலேஜுக்கு போவாங்க, தொடர யாரு? கர்த்தர் பழிக்கு பழி வாங்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அரசாங்கம் கொடுக்கிற பதிலை விட ஏச பதில் கொடுப்பார் நிச்சயமாகவே. உன் பிள்ளைங்க குடும்பத்தை யாரும் தொடவே முடியாது. அப்படி தொடுகிறவனை கர்த்தர் பழிக்கு பழி வாங்குவார். உங்க பிள்ளைங்கள அபிஷேகம் இருக்கிறது, தைரியமா இருங்க சகோதரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசிட்டே இருக்கிற எல்லாருக்கிட்டும் நீங்க ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போறீங்க. 2025 வருஷம் வாழ்க்கத்தை உயர்த்த போறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிறீங்க, இன்னும் பலப்பட்டு அவர் நாமத்தை உயர்த்த போறீங்க. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுவாயா? இந்த வார்த்தை கிரியை செய்யுமா? இந்த வார்த்தை படிக்கும் பொழுது கேட்கும் போது உங்க தலைமையில தேவ மகிமை இறங்கிட்டு இருக்கும். ஒரு புதிய அபிஷேகம் இறங்கிட்டு இருக்குது, ஒரு புதிய வல்லமை இறங்கிட்டு இருக்குது, ஒரு புதிய கிருபை இறங்கிட்டு இருக்குது, ஒரு புதிய வார்த்தை இறங்கிட்டு இருக்குது, ஒரு புதிய தரிசனம் இறங்கிட்டே இருக்கு. கர்த்தர் காப்பாற்றி பலப்படுத்த போறார். ஒரு பக்கம் பயந்து கொண்டிருக்கிறீங்க, சாப்பாடு இல்லையே, என்கிட்ட வேலை இல்லையே, கர்த்தர் காப்பாற்றுவார். கர்த்தர் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். எங்க போய் சம்பாதிக்க போற ஆண்டவரே? நோ இன்கம், நோ பிசினஸ், எவ்ரிதிங் லாஸ். வாட் கேன் ஐ டு? என்ன செய்ய போறேன்? யூ டு ஒன் திங், இன்யூல்டன் பிரேயர். முட்டிப்படி ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணி ஒன்னா ஸ்டார்ட் பண்ணிடு. இந்த வருஷம் நீ ஆசீர்வாதமா இருப்பேன். முழங்கால் ஜெபம் உன்னை உயர்த்த போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு பிள்ளைகள், வார்த்தை கேட்ட பிற்பாடு மன மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் காப்பாற்றுவார். நீங்க சேதமடைய மாட்டீங்க. கர்த்தர் காத்துக்குள்ள இரவு பகலும் ஆயத்தமா இருப்பீங்களா? இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் பலப்படுத்தி உயர்த்தவருக்கு வல்லவர் என்று விசுவாசிக்கிறேன். கை வைத்து ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரம் எவ்வளோ அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். கரங்களை உயர்த்தி காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில் கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் சேர்ந்து ஜெபித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மகத்துவம் உள்ள பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 2025ஆம் ஆண்டு இந்த முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரம். ஜனவரி மாசத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ கொடுத்த ஆண்டினுடைய கர்த்தாவே, இந்த மகத்துவமுள்ள வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஏசாயா 27 கர்த்தர் 3ஆம் வார்த்தை நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த கேட்ட மக்களை கர்த்தாவே சேதமடையாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வார்த்தைகளை புறப்பட்டு ஒரு குடும்பத்தில் கர்த்தாவே சேதமடையாத கர்த்தர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா தீமைக்கும், எல்லா ஆபத்திற்கும், எல்லா வியாதிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தாவே, ஒரு விசுவாச பிள்ளை ஒழுக்கால கர்த்தாவே நீ காத்து கொள்ளும்படியாக தேவன் நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே அடிமை ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் நடத்தும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தாவே அற்புதம் நடந்தேறும்படியாக, ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக, எல்லா வருகின்ற எல்லா தீய காலத்துக்கு அடைப்பதை விலக்கி காக்கும்படி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறையா. கர்த்தர் எழுந்தருளுவீராக, கர்த்தர் பேசுவீராக, கர்த்தர் இடைப்படுவீராக. கர்த்தர் ஆண்டவரே கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறையா. இந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்வதாக, இந்த வார்த்தை நிறைவேற்றப்படுவது ஒவ்வொரு குடும்பத்து வார்த்தை அப்படி கிரியை
செய்யப்பா. ஏசாயா 27:3 கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தில் அப்படியே பலிக்கும்படியாக இந்த வார்த்தை நிறைவேறும்படியாக விசுவாசிக்கிறேன். கர்த்தர் செய்வீராக, செய்து முடித்த கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. உடைய நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே நம்ம கர்த்தர் கோடி மடங்கு புது ஆண்டில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர்.